காவை ஏகேசி கேப்டன் உடனடியாக ஆடு கமிட்டி வரும். காவை ஏகேசி கேப்டன் சிறந்த ஒரு விளையாட்டு வீரர்கள் யாக்கோபுரம் அணியினரும் மாரங்குளம் அணியினரும் விளையாடு கொண்டிருக்கின்றனர். இரு அணியினர்களுமே நல்ல ஒரு தலை சிறந்த வீரர்கள். இன்னும் அணிகள் ஒரு விளையாடும் வீரர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். நமது ஊரை சேர்ந்த வீரர் ஜெர்சோ, நமது கிறிஸ்டோபர் அவர்களுடைய மகன். வந்திருக்கும் வீரர்கள் உங்களது வருகை பதிவினை உடனடியாக வந்து பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். போட்டிகளை தொடர்ந்து நடைபெற ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரு அணிகளும் 4-4. இரு அணியினருமே சம புள்ளிகள் 4-4. மாரங்குளம் யாக்கோபுரம் அருமையான ஆட்டம். 5-4. மாரங்குளம் 5, ஜாக்கபுரம் 4. மரவை ஸ்போர்ட்ஸ் கிளப் மாரங்குளம் அணியினர் 5 வெற்றி புள்ளிகளையும் அதனை எதிர்த்து ஆடும் டிடிடிஏ ஹைஸ்கூல் அணியினர் 4 வெற்றி புள்ளிகளும் 1 புள்ளியில் முன்னிலை. போனஸ் பிளஸ் 2 பாயிண்ட் மரவை ஸ்போர்ட்ஸ் கிளப். மரவை 8, டிடிஏ 4. செல்வன் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு இந்த போட்டி நடத்தப்படுகிறது. ஜேம்ஸ் ஜோசப் சார்பாக இந்த போட்டி நடத்த மிகவும் உறுதுணையாக இருந்த பிரவீன் அவர்களுக்கு ஜேம்ஸ் ஜோசப் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான ஆட்டம் நமது மண்ணின் மைந்தர்கள். இதோ சைடு சேஞ்ச் பிரபல டான்ஸ் மாஸ்டர் பிரவீன் கிறிஸ்துமஸ் முதல் பண்டிகை காலத்தில் டான்ஸ் ஆடி மகிழ்ந்தவர் யாக்கோபுரம் மக்களை. எங்க மாமன் சொன்னதெல்லாம் போய் முதல் பாதி ஆட்டத்தில் மரவை ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் 8. அடுத்த போட்டியில் ஆட வேண்டிய காவை ஏகேசி கேகேசிஎம்எஸ் நாவல்காடு இரு அணி வீரர்களும் உடனடியாக மைதானம் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களது எடை சரிபார்க்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து ஜட்டு பிரதர்ஸ் ஆர்லாய்மொழி மயிலாடி. அடுத்த போட்டியாக காவை ஏகேசி கேகேசிஎம்எஸ் நாவல்காடு, அதனைத் தொடர்ந்து ஜட்டு பிரதர்ஸ் ஆர்லாய்மொழி மயிலாடி. காவை ஏகேசி நாவல்காடு தங்களை எடையை சரிபார்க்க உடனடியாக மைதானத்திற்கு வரவும். இரு அணியினருக்கும் தலா 1 புள்ளிகள். இதோ யாக்கோபுரம் அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் தனுஷ்
தனுஷ் தனுஷ் ஆட்டத்தை கலைத்து ஆடுது. ஐயோ, காவை ஏகேசி நாவல்காடு தங்களது எடையினை சரிபார்க்க உடனடியாக மைதானம் அருகில் வரவும். டைம் அவுட் ஃபார் டிடிடெக் ஹைஸ்கூல் ஜாக்கபுரம் அணியினர். சார் ஸ்கோர் 6-9. ஜாக்கபுரம் 6, மாரவை 9. புள்ளிகள் வித்தியாசம் 3. அடுத்த போட்டியில் ஆட வேண்டிய காவை ஏகேசி நாவல்காடு தங்கள் எண்ணை சரிபார்க்க உடனடியாக மைதானத்துக்கு வரவும். இந்த போட்டிக்கு மேட் அன்பளிப்பாக வழங்கியவர்கள் யு அருள்ஜெகன் அவர்கள் யாக்கோபுரம் மற்றும் ஸ்பாட்டன் பாய்ஸ் யாக்கோபுரம். இந்த கபடி விளையாடுவதற்கு மேட் அன்பளிப்பாக பரிசு தொகை வழங்கியவர் யு அருள்ஜெகன் யாக்கோபுரம் அவர்கள் மற்றும் ஸ்பாட்டன் பாய்ஸ் யாக்கோபுரம் அவர்கள். மற்றும் பரிசு கோப்பை அன்பளிப்பு வழங்கியவர் அந்தோணி கத்தார், நமது யாக்கோபுரம் ஊரை சேர்ந்த அந்தோணி மற்றும் ஆல்வின் பிரதர்ஸ் யாக்கோபுரம் இருவரும் சேர்ந்து இந்த பரிசு கோப்பைகளை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். யாக்கோபுரம் 8, மரவை 9. ரொக்க ரூபாயாக பரிசுகளை வழங்கியவர்கள் பி செல்வின், ஜெய முத்து, கைச் ராஜேஷ், ஐ தாமோதரன் அவர்கள், எட்வின் ஜெபசிங். யாக்கோபுரம் அணியினர் 8 வெற்றி புள்ளிகளையும் நமக்கு காவை ஏகேசி நாவல்காடு உடனடியாக தங்கள் எட்வின் எண்ணை ஜெபசிங் சரிபார்க்க அவர்கள் நமது ஊரை சார்ந்தவர், பிரேசில் நாட்டிலே தொழிலதிபராக இருந்து வருகிறார். இந்த ஆட்டமானது யூடியூப்பில் ஏகே வீடியோஸ் லைவ் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. நன்கொடை கொடுத்தவர்கள் ஜேம்ஸ் ஃபைனான்ஸ் 5 கிராமம். யாக்கோபுரம் 8, மரவை ஸ்போர்ட்ஸ் கிளப் 11. விளையாட்டு போட்டி என்றாலே நன்கொடைகளை வழங்கி விடுவார்கள். கிறிஸ்துமஸ் காலங்களிலும் அதிக நன்கொடை வழங்கியவர்கள் ஜேம்ஸ் அவர்கள், ஜேம்ஸ் ஃபைனான்ஸ் 5 கிராமம். கடைசி 4 நிமிடத்திற்கான ஆட்டம். கடைசி 4 நிமிட ஆட்டம். அடுத்த போட்டியில் ஆட வேண்டிய நாவல்காடு காவை ஏகேசி உடனடியாக மைதானத்தை வந்து எடை பார்க்கவும். கடைசி 4 நிமிடத்துக்கான ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருப்பதனால் சார் ஸ்கோர் 11-8. மரவை 11, ஜாக்கபுரம் 8. வீரர்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டு உடனுக்குடன் மைதானம் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அறிவிப்பு கொடுத்தவுடன் உடனடியாக மைதானம் வர வேண்டும். காலதாமத்தை ஏற்படுத்தக்கூடாது. தேர்ட் ரைட் ஜாக்கபுரம், தேர்ட் ரைட் 2 or die. அடுத்த போட்டியாக காவை ஏகேசி கேகேஜிஎம்எஸ் நாவல்காடு, அதனைத் தொடர்ந்து ஜட்டு பிரதர்ஸ் ஆர்லாய்மொழி மயிலாடு, அதனைத் தொடர்ந்து பண்ணை மாஃபியா பி மதகை பிரதர்ஸ். நன்கொடை வழங்கியவர்களில் சாமிநாதன் டெக்கரேஷன் ஆனந்த் அவர்கள் நன்கொடை வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கும் ஜெயிம்ஸ் போர்ஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெத்தரகபுரம் அணித்தலைவர் விழாமணி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கடைசி 3 நிமிடத்துக்கான ஆட்டம். அடுத்த போட்டியில் ஆட வேண்டிய அணி வீரர்கள் தங்களை எடை சரிவாக உடனடியாக மேலைக்கு வரவும். காவை ஏகேசி நாவல்காடு, காவை ஏகேசி நாவல்காடு போட்டி முடியும் தருவாயில் உள்ளதனால் இரு அணியினரும் உடனடியாக மைதானத்துக்கு வரவும். நாவல்காடு அணியினர் வந்துவிட்ட காரணத்தினால் அவர்கள் எதிர்த்தாட வேண்டிய காவை ஏகேசி வீரர்கள் உடனடியாக மைதானம் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஜட்டு பிரதர்ஸ் ஆர்லாய்மொழி மயிலாடி, அதனைத் தொடர்ந்து பண்ணை மாஃபியா பி மதகை பிரதர்ஸ். கடைசி 2 நிமிடத்திற்கான ஆட்டம். யாக்கோபுரம் பெண்கள் அவர்கள், பெண்கள் உடனடியாக பள்ளி மைதானம் வந்து விளையாட்டை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கிழக்கு பக்கமாக தனி இருக்கை வசதி.
பெண்கள் உடனடியாக வந்து கபாடி போட்டியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். காவை ஏகேசி நாவல்காடு தங்களை எடை சரிபார்க்க உடனடியாக மைதானத்துக்கு வரும். 18-8 மரவை ஸ்போர்ட்ஸ் கிளப் 18 சேகபுரம் 8. நாவல்காடு அணியினர் வந்துவிட்ட காரணத்தினால் அவர்கள் எதிர்த்தாட வேண்டிய காவை ஏகேசி வீரர்கள் உடனடியாக மைதானம் வந்து எடை சரிபார்க்குமாறு கடைசி கேட்டுக்கொள்கிறோம். காவை ஆட்டம். ஏகேசி தம்பி காவை ஏகேசி இருக்கிற எப்படி 1 மணி நேரமா அழைப்பு கொடுக்கும். அதனைத் தொடர்ந்து ஜட்டு பிரதர்ஸ் ஆர்லாய்மொழி மயிலாடி வீரர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜட்டு பிரதர்ஸ் ஆர்லாய்மொழி மயிலாடி. அதனைத் தொடர்ந்து பண்ணை மாஃபியா பி மதகை பிரதர்ஸ். ஏசு ராஜன் அவர்களும் நன்கொடை வழங்கியுள்ளார்கள். மீண்டும் ஒரு அவர்களுக்கும் ஜெயின்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் நன்றியை தெரிவித்துக் போட்டி கொள்கிறோம். இனிதே முடிவெற்றது. இந்த போட்டியில் அவர்களும் மரவை ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். கௌரவிக்கப்படுவார்கள். ஆட வேண்டிய காவை ஏகேசி நாவல்காடு உடனடியாக இறங்கவும். தம்பி வெற்றி பெற்ற வீரர்கள் அப்படி போட்டோ எடுக்கணும்.